யோசனையில் பெரியவரே, செயல்களில் வல்லவரே, இந்த பரிசுத்த தேவனை அப்படி நாம் சேர்ந்து பாடி ஆராதிப்போமா? ஆண்டவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் துதித்து பாடலாம். இந்த நன்றி செலுத்துகிற நேரத்தில் கர்த்தர் அப்படி நம்ம உயர்த்துவோம். இரவு முழுவதும் பகல் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிறாரு. அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உயர்த்தி பாடுவோமா எல்லாரும்? யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 உன்னத தேவனே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சங்கீத புஸ்தகம் 1 சங்கீதம் 6 முன்பகுதி. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 1:6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீதிமான்களின் பாதையை அவர் எப்பொழுதும் அறிந்திருக்கின்றார். அவருடைய இருதயத்தை அவர் நோக்கி பார்க்கின்ற ஒரு நல்ல தேவன். நீதிமான்கள் எப்பொழுது எப்படி எங்கே இருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கின்றார்கள். நீதிமான்கள் அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தில் இருக்கின்றார்கள். நீதிமான்கள் சீயோன் நகரத்தில் இருக்கின்றார்கள். நீதிமான்கள் எங்கே இருக்கின்றார்கள்? அவர்கள் தேவனுடைய சபையில் இருக்கின்றார்கள். நீதிமான்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாயிருப்பார்கள். அப்படித்தான் இந்த வசனம் அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறது. இவ்வளோ பாருங்கள், துன்மார்க்கரோ எப்படி இருப்பார்களாம்? காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருப்பார்கள். அப்போ அதற்கு எதிராக நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள்? எப்பொழுதும் கர்த்தரோடு கூட. அல்லேலூயா. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்பதில்லை. அப்பொழுது நீதிமான்கள் கர்த்தருடைய சபையில் இருக்கின்றார்கள். தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஐக்கியத்தோடு, திருச்சபையின் உறவோடு தெய்வ சித்தத்தை செய்கிறவர்களாயிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழி அழிந்து போகும், நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்களை செம்மையாய் நடத்துகிறவர். ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை அப்படி நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் சந்ததிகள் நீதிமான்களின் சந்ததிகளாய், எப்பொழுதும் நீதியை பிறப்பிக்கின்ற பிள்ளைகளாய், நீதியின் தேவனை பின்பற்றுகிறவர்களாயிருக்க கர்த்தரை உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காற்று பறக்கடிக்கிற ஒரு பதரை போல எங்களுடைய வாழ்வு இருக்கக்கூடாதப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே, அந்த ஜீவ நீரூற்றண்டை நடப்பற்ற மரத்தை போல
கனி கொடுக்கிறவர்களாய், எப்பொழுதும் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் எப்பொழுதும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருக்க உடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தெய்வீக சுகம் எப்பொழுதும் உடைய பிள்ளைகளை நிறைவாய் காத்து கொள்ளட்டும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.